ஜூலை மாதம் 4வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு இந்த வாரம் தான் கரெக்டாக டாப் 10 படங்கள் நம்ம கவுண்டில் இடம் பிடிக்க போகுது. ஸோ வாங்க அதில் என்னென்ன படங்கள் நம்ம அப்கமிஷனோட வீக்லி டாப் 10 கவுண்டில் என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டில் இருக்குன்றதை போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போகிற படம் மினியன்ஸ் மான்ஸ்டர். இந்த மினியன்ஸ் மான்ஸ்டர் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம் வரப்போகுது. இப்போ லாஸ்ட் சில வாரங்களாக இந்த படத்தை கவுண்டரில் எடுக்கலனாலும் இப்போ நிறைய படங்கள் தேட்டர்லேருந்து ஸ்கிப் ஆகிட்டாலும் இது ஒரு ஹாலிவுட் படம். தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்குமே தேட்டரில் ஓடுது. அதே சமயம் நம்மளுக்கும் படங்கள்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுங்க இந்த வாரம் நம்ம தளபதி வரதுனால. ஸோ தேட்டரில் ஒரு படமாக இருக்கிறதுனால நம்ம கவுண்டர் பண்ணியிருக்கோம். இன்னொன்று மினியன்ஸ் மான்ஸ்டர் வந்து நம்ம கண்டிப்பாக வர்த்தபிள் படம் தான் சொல்லணும். பட் தேட்டர் ரஷ் அப்புறம் இந்த படத்தை பெருசாக வந்து ஆடியன்ஸ் லைக் பண்ணதுனால இந்த படம் என்னவோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சோபிக்காமல் போயிடுச்சு. நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் லவ் லவ் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரம். நெக்ஸ்ட் வீக்ல எந்த தேட்டரும் தராத மாதிரி தான் இருக்கு. இந்த வாரம் ஒரு 2-3 தேட்டர்ல ஓடி இருக்கு. ஆனாலும் இந்த படத்தை நம்ம ஏன் கவுண்ட் பண்றோம்னா கண்டிப்பா படம்ன்றது ஓரளவுக்கு வர்த்தா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அதனால தான் இந்த டைட் ஷெட்யூலே இந்த படம் 2வது வாரமும் ஓடிச்சு. இந்த படத்துக்கும் நெக்ஸ்ட் வீக்ல தேட்டர் தராத மாதிரி தான் இருக்கு. வாஷ் அவுட் தான் காட்டுது. ஆனா போட மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாரத்துல 2-3 ஸ்கிரீன் தான் ஓடிச்சு. அடுத்த வாரத்துல இருந்து எங்க கிடைக்க போகுது. இனிமே இந்த படம் ஓடிடில வந்தா கண்டிப்பா ஒரு ஒன் டைம் நல்லா வச்சு வர்த்தா இருக்கும். நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போற படம் தி இந்தியன் ஸ்டோரி. இந்த தி இந்தியன் ஸ்டோரின்றது ஒரு ஹிந்தி படம். இது ஒரு பேன் இந்தியா படமா ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம தமிழ்லயும் ட்ரைலர் வந்திருக்கு. நம்ம காஜல் அகர்வால் ஹீரோயினா பண்ணிருக்காங்க இந்த படத்துல. அதுக்கோசம் மட்டும் எடுக்கல. இந்த படத்து ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. ஒரு ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. படம் வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகுது. அதுக்குள்ள ஸ்கிரீன் ஏறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் கவுண்ட் பண்ணிருக்கேன்னா பொதுவாக ஹிந்தி டப்பிங் படங்களில் ஓரளவுக்கு நல்ல தேட்டர்கள் கொடுத்தா தான் எடுப்பேனா. ஆனால் இந்த ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம இந்த கவுண்டரில் பேசி ஆகணும். நீங்க ட்ரைலர் ஆச்சு யூடியூப்ல போய் பார்த்தாகணுன்றதுக்கோசமே இந்த படத்தை நான் கவுண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு சொசைட்டியில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பற்றி இந்த படத்தில் பேசியிருக்காங்க. ஆனால் பொலிட்டிக்கல் சப்போர்ட்டா சில உள்குத்துலாம் வச்சிருக்காங்க போல இருக்கு. எனவே அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டாலும் இவங்க சொல்ல வந்த கான்செப்ட் கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு ட்ரூ ஸ்டோரி தான். அதில் எவ்வளோ அரசியல் புகுத்திருக்காங்களோ அதெல்லாம் உங்க அறிவுக்கு பார்த்துங்க. ஆனா இவங்க மைய கருத்தா எடுத்திருக்க கான்செப்ட் கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு கான்செப்ட். ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட் தான். அத படமா ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ல கொஞ்சம் நல்லாவே எடுத்திருக்கான்றது ட்ரைலர் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் சர்வே பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா வந்து G5ல இந்த படம் ஓடிடில வரும். தமிழ் டப்பிங்லயே வரும். அதுல கண்டிப்பா ஒரு கவனம் பெறும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போற படம் அருள்வான் படம் லாஸ்ட் வீக் தான் ரிலீஸ் ஆச்சு. நம்ம அருள்நிதி படம் ரொம்பவே நல்லா போகும். அருள்நிதி படம்லாம் 25 நாளைக்கு கன்ஃபார்மா ஓடும் அப்படின்ற அந்த ஹிஸ்டரியெல்லாம் இந்த படம் மாத்திடுச்சு. ஆனால் அருள்நிதியோட இன்னொரு ஹிஸ்ட்ரி அவரோட படம் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படம் டபுள் ப்ரமோட் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா படம் ரிவ்யூ ரேஞ்சில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. படமே வந்து கான்செப்டா எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆனால் கமர்ஷியலா தியேட்டரிக்கலா ஆடியன்ஸ் பெர்ஃபார்மன்ஸா ரொம்பவே பெரிய அடி வாங்கியிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் ஒரு மிகப்பெரிய அடி வாங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்த வாரம் ஒரு தேட்டர் தான் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. என்னவோ டிஎம்கே டிவிகேன்ற மாதிரி ஆயிருக்கு இந்த படம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா டிவிகே என்ட்ரி கொடுத்தா டிஎம்கே டிசாஸ்டர் அப்படின்றது எனக்கு இந்த ஒரு விஷயத்திலும் பார்க்கும்போது புரியுது. ஆனால் எனவே நல்ல படங்க அருள்வான். ஆனால் என்ன பண்றது கரெக்டான டைமிங்ல ரிலீஸ் ஆகாம தியேட்டரிக்கல் காம்படிஷன்ல இந்த படம் மாட்டி வச்சுட்டாங்க சொல்லணும். நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போற படம் ஈவில் டெட் பர்ன் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சது 3வது வாரம். இந்த 3வது வாரத்திலும் இந்த படத்துக்கு ஒரு 3 ஸ்கிரீன் மேல தமிழ்லயே கொடுத்திருக்காங்க. ஈவில் டெட் படம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 40 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கலெக்ட் எடுத்துன்னு சொல்லலாம். இந்த படம் வாங்கினதுக்கு மேலேயே முதல் வாரத்துல ஒரு சில மெயின் ஸ்கிரீனே எடுத்தது. 2வது வாரத்திலும் கொஞ்சம் நல்ல ஸ்கிரீன் கெபாசிட்டியே போச்சுன்னு சொல்லலாம். ஆனா இப்போ 3வது வாரத்துல சர்வே பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா தளபதி வந்துட்டாருங்க. ஆனாலும் ஈவில் டெட் பர்ன்ன்றது அதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்து விட்டுடுச்சு. என்ன ஒண்ணு காலநிலைமைகள் சரியா இருந்தா அந்த ரன்னிங் டே பெர்ஃபார்மன்ஸையும் எடுத்துருக்கும். நம்ம கூட 5வது இடத்துல பார்க்க போற படம் அன்பே டயானா படம் ரிலீஸ் ஆகி இது 2வது வாரம். இந்த படம் போன வாரம் ரிலீஸ் ஆகும்போதே நம்ம சொல்லியிருந்தோம் இது கண்டிப்பா ஏதோ தேட்டரில் ஒரு சின்ன பிக்கப் எடுக்குன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி எடுத்துச்சு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் 4 கோடி கிட்ட கலெக்ட் பண்றதுலாம் சாதாரண விஷயம் இல்ல. இந்த படம் யாரை டார்கெட் பண்ணி என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதை கண்டிப்பா பண்ணிருக்கு. அதை தாண்டி காமெடின்ற விஷயம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு தேட்டர்லன்னு சொல்லலாம். கோபி சுதாகர் வந்து உங்களுக்கு யூடியூப்பை தாண்டி தியேட்டரிக்கலையும் வந்து அவங்களுக்கான அந்த ஒரு விஷயத்தை வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன 2 படங்கள் மூலமா. அதுலயும் இந்த அன்பே டயானால கோபியோட அந்த ஸ்பீச்லாம் கண்டிப்பா வந்து ஆடியன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கான விஷயம் இருக்கு. என்டர்டெயின்மெண்ட் தேடி போனீங்கன்னா இந்த படம் லாஸ்ட் வீக்ல நல்ல தேட்டரில் ஓடிச்சு. ஆனா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 தேட்டர் ரேஞ்சில தான் சிட்டியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த தேட்டரிக்கல் புது படங்களோட வரவு பொறுத்து ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். இறங்குறதுக்கு பெருசா வாய்ப்பு இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு 1-2 நாள் இருந்தாலும் கண்டிப்பா வீக் டேஸ்ல இந்த படத்துக்கு ஒரு 15 ஸ்கிரீன் கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு படம் தேட்டரிக்கலா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ரேஞ்சுக்கும் கண்டிப்பா போயிடணும் நெக்ஸ்ட் வீக். ஆனா தேட்டரிக்கல் ரொம்ப கம்மியானதுனால கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ல தான் ரன்னிங் போகுது. எனிவே உங்க படத்துக்கு கிடைச்சிருக்க ரிவ்யூ பெர்ஃபார்மன்ஸ் தேட்டரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சு கண்டிப்பா ஓடிடில சர்வே பண்ணி எடுத்துருவாங்க. ஜமான் ஒரு வேற லெவல் நல்ல படத்தை எடுத்த மனுஷன் இங்க கலையை விட கலகலப்பு தான் முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த அன்பே டயானா எடுத்திருக்காரு. ஆனா இந்த டைம்லயும் மக்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட் தான் எக்ஸ்ட்ராவா தேவைப்படுது. அதனால தான் இந்த படத்து கூட போட்டியா வந்து அருள்வானை அடிச்சுட்டு இந்த படம் டாப்ல வந்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அருள்வானுக்கு அருள்நிதி அப்புறம் நம்ம ஆரோக்கியலா இருந்த மார்க்கெட் கண்டிப்பா அந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கணும். ஆனா இந்த அன்பே டயானா நல்ல கலெக்ஷன் பண்ணிடுச்சு அருள்வானை கம்பேர் பண்ணும்போது. ஆனா அருள்வான் அன்பே டயானான்னு பார்க்கும்போது கண்டிப்பா அருள்வான் வந்து வேற
லெவல் படம். பட் அன்பே டயனா தான் தியேட்டரிக்கல் ஹிட் ஆகும். நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல பார்க்க போற படம் இதய முரளி. இதய முரளி படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு இது 3வது வாரம். இந்த 3வது வாரத்துல இந்த படத்துக்கும் 10 ஸ்கிரீன் மேல கொடுத்திருக்காங்க தான் சொல்லணும். அதே சமயம் பட்ஜெட் பாக்ஸ் ஆபீஸ்க்கு இந்த படம் ப்ராஃபிட் ரேஞ்சில் போயிடுச்சு. இந்த படம் வெற்றியானதுல நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனா இந்த படத்தை பத்தி ஒரு விஷயம் பெருசா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்து கதைக்கு என்ன தேவையோ அதை பட்ஜெட்ல குறைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. ஆனா இவர் கதைக்கு என்ன தேவையோ அதை பட்ஜெட்ல காம்ப்ரமைஸே பண்ணாம நம்மளுக்கு கலர்ஃபுல்லா ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். இப்பெல்லாம் வந்து பட்ஜெட்டை மிச்சப்படுத்துன்ற பேர்ல ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒரே ரூம்ல கோட்ராமா மாதிரிலாம் முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அதுக்கு மத்தியில இந்த இதய முரளின்றது ஒரு இன்ப சுற்றுலான்னு சொல்றதை தாண்டி கண்டிப்பா ஒரு சுற்றுலா மூடுக்கு நம்மளை கொண்டு போயிருக்க அந்த படத்தோட லொகேஷன், அப்புறம் அந்த படத்தோட கான்செப்ட் கண்டிப்பா இதயத்தை வருடி தான் விடுது. நம்ம கவுண்டர்ல 3வது இடத்துல பார்க்க போற படம் தி ஒடிசி. தி ஒடிசி கிறிஸ்டோபர் நோலன் படம். இங்க ஏதோ தமிழ்நாட்டில் பெருசா கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஹாலிவுட்ல கண்டிப்பா எங்கேயோ போகும் தெரியும். படம் லாஸ்ட் வீக்கெண்ட்ல வந்து ஓடுறத பார்க்கும்போது தான் தெரியுது இந்த படத்துக்கு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்குன்றத. நான் லாஸ்ட் வீக்ல கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருச்சேன்னு. ஏன்னா மெயின் ஸ்கிரீன் கொடுத்தது மட்டும் இல்லாம தமிழ்நாடு லெவல்லே பாத்தீங்கன்னா 10 கோடி கிட்ட அசால்ட்டா கலெக்ட் பண்ணி எடுத்துருச்சு தமிழ்ல மட்டுமே. அது மட்டும் இல்லாம இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு சம கலெக்ஷன். ஹாலிவுட் பத்திலாம் கேக்குது, ஹாலிவுட்ல எல்லாம் அடிச்சு தூக்கும் கிறிஸ்டோபர் நோலன் படம் எப்படி இருந்தாலும் தமிழ்ல இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வீக் டேஸ்ல இவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி படம்ன்றது தி ஒடிசியை பத்திலாம் பேசினா கண்டிப்பா எனக்கு அதெல்லாம் டைம் எடுத்துரும். வேண்டாம், நம்ம அவ்வளவு தூரம் நான் வீடியோ லென்த் பண்ண விரும்பல. இந்த படத்தை வந்து நான் இன்னும் கொஞ்சம் டாப்ல தான் கொண்டு போகணும்னு பார்த்தேன். ஆனா இந்த படம் என்னதான் லாஸ்ட் வீக்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் செகண்ட் வீக்ல பாத்தீங்கன்னா நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் 10 தியேட்டர் ரேஞ்சில் தான் ஓட போகுது. அது காரணம் நம்ம சிஎம். அதை தாண்டி மேலே கொண்டு போவதுக்கு இன்னொரு காரணம் மற்ற படங்களோட காம்படிட்டர் நான் இந்த படத்துக்கு கம்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது தான் நம்ம ஒடிசி இந்த ஒரு கவுண்டர்ல வைக்க வேண்டியதா இருக்கு. ஆனா கிறிஸ்டோபர் நோலன் புகழ் உலக அளவில் இருந்தது, தமிழ்நாட்டிலும் ரொம்ப பெருசா ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவரோட லாஸ்டா அந்த டெனன்ட் அந்த அணுகுண்டு படம், அந்த பேர் எப்ப பாரு வாயில வர மாட்டேங்குதுங்க. அதெல்லாம் விட இந்த ஒடிசின்றது தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாலையும் சரி ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்கு. அடுத்த கிறிஸ்டோபர் நோலன் படம் தமிழ்நாட்டில் பிச்சிக்கும் போல இருக்கு. நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் கட்டா குஸ்தி. கட்டா குஸ்தி பார்ட் 2 படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிச்சு இது 4வது வாரம். இந்த வாரம் இந்த படத்துக்கு 25 நாள் போஸ்டர் வரும், கண்டிப்பா வரும். இப்போ கூட இந்த படம் 10-15 தியேட்டர் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓட போகுது 4வது வாரத்துல. அதாவது 25 நாள் வரப்போது. அந்த டைம்லயும் அதை தாண்டி வேற லெவல்ல படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த காம்படிஷன்ல இந்த அளவுக்கு டாப்ல வைக்கிறதுக்கு காரணம் இந்த படம் 55 கோடியை கலெக்ட் பண்ணிடுச்சு. விஷ்ணு விஷாலோட லைஃப்லயே முதல் முறையா 50 கோடியை கடந்த ஒரு படம் அப்படிங்கிற ரெக்கார்டையும் எடுத்திருக்கு. 25 நாள் போஸ்டர்ல வந்து ஒரு பாக்ஸ் ஆபீஸ் நம்பர் வருமானத்தை எதிர்பார்க்கலாம். இனிமே இந்த வருஷம் ரொம்ப நல்லா போயிருக்குங்க. நிறைய படங்கள் 50-60 கோடி அசால்ட்டா எடுக்கிற மாதிரி நான் பார்த்திருக்கேன். அதாவது படம் நல்லா இருந்தா, இங்க ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, படம் நல்லா கமர்ஷியலா இருந்தாலும் ஒரு 20-30 கோடி எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்த காலத்துல இப்ப ரொம்பவே நல்லா சின்ன படங்கள்லாம் நல்ல வசூல் எடுத்துட்டு இருக்கு. சோ அதுல கட்டா குஸ்தியோட அந்த டைட் ஷெட்யூலையும் இந்த படம் எல்லாத்தையும் வந்து கரெக்டா டாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. சோ அதனால தான் வந்து டாப்ல கொடுக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா இருக்கு நம்மளுக்கு. இந்த வாரம் கவுண்டவுன்ல பெரிய மாற்றங்கள் இல்ல, பெருசா சொல்றதுக்குலாம் ஒண்ணு இல்லனாலும் இந்த கவுண்டவுன் நம்பர் எடுக்கிறதுன்றதே ஒரு டைட்டான விஷயமா தான் இருந்திருக்குன்னு சொல்லணும் இந்த வாரம். ஏன்னா எல்லா படங்களும் அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணிருக்கு. அதுல வந்து ஒரு சில வாரங்கள் அந்த படங்களோட தன்மை இன்னும் ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம எந்த படத்துக்கு எந்த கவுண்டவுன் கொடுக்கிறதுன்றது கண்டிப்பா ஒரு காம்படிட்டிவாவே போயிடுச்சுங்க. ஆனாலும் அதுக்கெல்லாம் மத்தியில கண்டிப்பா கட்டா குஸ்தி இந்த ஒரு கவுண்டனுக்கு ரொம்பவே தகுதியான ஒரு படம் சொல்லலாம். நம்ம கவுண்டர்ல முதலிடத்துல பார்க்க போற படம் ஜனநாயகன். ஜனநாயகன் படம் நம்ம தளபதி நடிச்சதுன்னு சொல்லி பொங்கலுக்கு வந்து தான் சொல்லியிருப்போம். ஆனா இப்போ வரதுனால நம்ம சிஎம் நடிச்ச படம் ஜனநாயகன் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ நல்லா வேலைக்கிழமை இல்லாம புதன்கிழமை வீடியோ பண்றதா இருக்கு. இப்போ லேட்டஸ்டா என்னதான் படங்கள் நிறைய வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமா பேசினாலும் இந்த படம் மட்டும் தான் முதலிடத்துக்கு அனைத்து தகுதியும் பெற்ற படம் சொல்லிட்டு இந்த வாரம் எந்த காம்படிஷனும் இல்லாம சொல்ல முடியும். ஏன்டி கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க மோஸ்ட் ஆஃப் தியேட்டர்ல இந்த படம் தான் ஓட போகுது நாளைக்கு. பல தியேட்டர்கள்ல டிக்கெட் இல்லாத ஒரு நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி தளபதி படம்னாலே பிளாக்ல டிக்கெட் தான், எக்கச்சக்கமான காஸ்ட் தான். அது சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் தொடருது. அதை தாண்டி இந்த படம் நெட்ல லீக் ஆகி முழுக்க எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனா நான் இந்த படத்தை முழுசா பார்க்கல, கொஞ்சம் பார்த்தேன். இனிமே எனக்கு பார்க்க வேண்டாம்னு தோணுச்சு, நம்ம தியேட்டர்ல வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு. ஸோ அதனால எனக்கு இந்த படத்தோட கதையை பத்தி எல்லாம் பெருசா தெரியாது. அது எப்படி இருக்கோ இல்லையோங்க, எப்பவுமே தளபதி வந்தா தியேட்டர்ல திருவிழான்றதை இந்த ஜனநாயகனும் நிரூபிச்சிருச்சு. இன்னொன்னு கடைசி படமா கண்டிப்பா இது அமைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் விஜய் சிஎம் இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு படம் பண்ண மாட்டாரு. ஆனா தினம்ன்றதை தாண்டி மாசத்துக்கு ஒரு மாசான வீடியோக்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிருது. தியேட்டர் கிங்கா இருந்த நம்ம தளபதிக்கு ஒரு முழு நீள படமா இதுதான் கடைசியா இருக்க போகுது. ஸோ அதனால தான் இங்க பெரிய ஒரு காம்படிஷன் வந்துடும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த படம் நெட்ல பார்த்துட்டாலும் நிறைய பேர் பார்க்கல, அது உண்மைதான். இருந்தாலும் பார்த்தவங்களா இருந்தாலும் சரி பார்க்காதவங்களா இருந்தாலும் சரி தளபதியோட கடைசி படம்ன்றதை தாண்டி சிஎம் நடிச்ச படத்தை தியேட்டர்ல பார்க்கறதுன்றது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு. அதுக்கோசமே வந்து ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் இந்த படத்தை வந்து எதிர்பார்க்கறாங்க, தியேட்டர்ல பார்க்கணும்னு மிக பெருசா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதன் விளைவா தியேட்ரிக்கல் புக்கிங் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரீ புக்கிங்லேயே 50 கோடி கிட்ட கலெக்ட் ஆகும். முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு கண்டிப்பாக 3 டிஜிட்ல தான் இருக்கும். அதுக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோலாம் நாளைக்கு வரும். பல ரெக்கார்டுகளை கிரியேட் பண்ணி வச்ச நம்ம தளபதி விஜய் கடைசியா ரிலீஸ் ஆகிற படம் எவ்வளவு பெரிய ரெக்கார்டை பண்ண போகுதுன்றதை நம்ம நாளையில இருந்து பார்த்துருவோம். ஆனா அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி அட்வான்ஸ் புக்கிங்லேயே கலக்க ஆரம்பிச்சிட்டாரு, நிறைய மைல் ஸ்டோனை உடச்சிட்டு இருக்காரு. அதுல முக்கால்வாசி வந்து நம்ம தளபதி செட் பண்ணது தான். இந்த படத்து மேல நிறைய நெகட்டிவிட்டிஸ்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அதை தாண்டி இன்னொரு விஷயமா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூர்யாவோட கருப்பு படம்
படம் வந்து ஒரு 3 டிஜிட்ல 350 crore மேல கலெக்ட் பண்ணிருக்கு. சூரிய ரிப்போர்ட்டர்ல ஒரு டயலாக் வரும், எப்படியாச்சும் ஜெயிச்சிடறாமான்ற மாதிரி. அந்த மாதிரி இப்ப தளபதி ஃபேன்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நெட்ல வந்த படம் அது இதுன்னு இருக்கு. இப்ப 350 கோடி கிட்ட இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் பண்ணுச்சுன்னா சூர்யா ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் ஓட்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து இருக்கு. படத்தை பத்தி அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. ஏன்னா விஜயோட படத்தை பத்தி வந்து எப்படி இருந்தாலும் அந்த படம் பில்டப் பண்ணி அது சூப்பரா இருக்கும் தான் வரும் எப்பயுமே. அதை நம்ம பல கிளாஷ்ல பார்த்துருக்கோம். அதை தாண்டி இங்க ஜனநாயகன் ஒரு ஜனரஞ்சக படமா இருக்கும்ன்றத கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா தெலுங்கு வருஷன் தெரியும் நம்மளுக்கு. ஸோ இங்க அதெல்லாம் போட்டி இல்லை, இங்க ரெண்டே போட்டி தான். அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் தான். ஸோ அதை தளபதி எந்த அளவுக்கு தட்டி தூக்குறாருன்றத வர வாரங்களை பார்த்துலாம். இன்னொன்று இந்த படத்தோட பட்ஜெட்ன்றது ரொம்ப பெருசு. ஸோ இதுக்கு இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் அது இதுன்னு நிறைய இருக்கு. அப்புறம் ஓடிடி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹீரோ படங்கள்லாம் இப்போ எல்லாமே வந்து ஹிட் ரேஞ்சில் தான் இருக்கு. படம் ஃபிளாப்பாக இருந்தாலும் ஓடிடி அது இல்லாமல் சொல்லி பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ப்ரொடியூசருக்கு லாஸ் இல்லாமல் தான் போயிடுது. ஆனாலும் அதை தாண்டி இந்த படத்துக்கு மக்கள் சப்போர்ட் எந்த அளவுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் எப்படி வரப்போகுது, ரிவ்யூட ரேஞ்சில் நம்மளுக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்கும் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு. ஏன்னா நம்ம பல விஜய் படங்கள் இன்னும் பல டாப் ஹீரோக்கள் படங்கள்லாம் பார்த்துட்டோம். இங்கே மெயின் காம்படிஷன் பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் தான். ஸோ அதை நாளைக்கு தெரிஞ்சிடும். அதை தாண்டி இன்னொரு விஷயமா நம்ம எம்ஜிஆர் சிஎம் ஆனதுக்கப்புறம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஃபிளாப். ஸோ நம்ம தளபதி எலெக்ஷன்லேயே நிறைய எம்ஜிஆர் ரெக்கார்ட்லாம் பீட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி சினிமா கெரியர்லையும் எம்ஜிஆரோட கடைசி படம் மாதிரி இல்லாமல் இந்த படம் வேற லெவலில் ஹிட் ஆகுன்ற மாதிரியான எதிர்பார்ப்பு ஆரம்பத்திலே தெரியுது. அது எந்த அளவுக்கு பத்திட்டு எரிய போகுதுன்றலாம் நாளைக்கு தேட்டரில் பார்த்துருவோம்.